எல்லோருக்கும் ஒரு கருத்தம் இருக்குது, இது ஒரு முழு நேர வேலைன்னு சொல்லி. இலங்கையில் எல்லாம் அப்படித்தான் என்ற ஒரு அடிப்படையில் அதை கேட்கிறேன். இங்க பொறுத்தவரையில் தமிழ் சமுதாயத்திலிருந்து அரசியலுக்கான பங்களிப்பும் அரசியலில் ஈடுபடணும் வேண்டிய ஒரு எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நான் 2028 ஒரு பெட்ரல் சீட்டை விண்ணாகிறதுக்கு, அதுக்கு நீசாத்தலில் ஒரு தமிழால் விண்ணாகிறதுக்கு எல்லா தமிழ் மக்களும் பங்களிக்கலாம் என்றதுக்கான ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தை நான் தெரிவித்தேன். அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் வேறு எண்ணங்கள் இருந்தது என்றால் அது வெகு விரைவில் உங்களை படுக்க விட்டுரும் என்று நினைக்கின்றேன். உங்களை பிரிங்கிவிட்டான். நேர்களே, நாங்கள் இப்போது எங்களுடைய கேம்பிளான் கவுன்சிலர் சுஜன் செல்வன் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். அவரை முகநூடாக பலரும் வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். வானொலியில் வந்தும் வாழ்த்தலாம். அதே வேளையிலே ஒரு சில கேள்விகளை, உங்களுக்கு பிடித்தமான ஒரு சில கேள்விகளையும் கேட்கலாம். இந்த ஹெரிட்டேஜ் வாரம் தொடர்பாக, மற்றது சுஜன் செல்வனின் வெற்றி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். பலர் முகநூலிலே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் நிச்சயமாக சுஜன் வீட்டை போய் வாசித்து பார்ப்பார். அவை உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு ஒரு சில கேள்விகளுக்காக பதில்களையும் தருவதற்கு காத்திருக்கின்றார். சரி சுஜன், நாங்கள் இப்பொழுது தமிழ் மக்களின் ஆதரவோடு நீங்கள் கேம்பிளான் கவுன்சிலே ஒரு கவுன்சிலராக வந்திருப்பது பெருமைக்குரிய விடயம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது தமிழ் மக்களுக்கு இந்த கவுன்சிலர் என்ற பதவியினூடாக என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்ய முடியும் அல்லது செய்யலாம்? மக்கள் எதை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம்? இப்போ நாங்கள் பொதுவாக நான் இந்த இடத்தில் கம்பளன் கவுன்சிலுக்குள் இருக்கின்ற மக்கள் என்று அந்த அடிப்படையில் நான் பதிலை சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு நான் டேம்பத்தில் இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் நியூ சவுத்தில் 128 கவுன்சில் இருக்கின்ற அந்த கவுன்சிலுக்கான கான்ஃபரன்ஸ் நடந்திருந்தது. அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு முக்கியமான எனக்கு விருப்பமானது இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் இந்த பாவனைகள். கம்பளன் கவுன்சில் எல்ஜிஐ நான் நம்பராக தர விரும்புகின்றேன். 1300 வானங்கு கிட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இடத்தில் இருக்கின்ற சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தோம்னா மொத்தமாக 23 பிளக்-இன். இது ஸ்டேஷன் கவுன்சிலுக்குள் 2030க்குள் இந்த இடத்தில் பாவனைக்கான எண்ணிக்கை 128,000 ரூபாய் இதுக்கு மேல வரப்போகின்றது. கார்கள் பாவனைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணினோம். எங்களுக்கு தேவையான ஸ்டேஷன் 1300 கிட்ட தேவைப்படுகின்றது. சோ நாங்கள் ஒரு 10 வீதமும் இல்லை இப்பொழுது. சோ எனக்கு இந்த பாவனையை அதிக அளவில் முக்கியமா நான் ஒரு கிரீன் கட்சியில் வருவதால் எங்களுக்கு அந்த என்வாயர்மெண்ட் இதுகளில் நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அந்த அடிப்படையில் அதை நான் ஒரு மேலதிகமான ஸ்டேஷன்கள், சார்ஜிங் ஸ்டேஷன்களை கொண்டு வரதுக்கான அதிக அளவு நார்மலா இருக்கிற பார்க்கிங் இதுகளிலே கொண்டு வரதுக்கான இது தொடர்ந்தும் எலக்ட்ரிக் கார்களை இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு நாங்க இது ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். இன்னொரு விஷயத்தை நாங்க கொண்டு வர நோக்கி இருக்கிறோம், ஒரு சர்க்குலர் எக்கானமி என்று சொல்லுவோம். இந்த இடத்தில் வருகின்ற பிசினஸ் இந்த இடத்தில் உள்ள மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு விடயம். கவுன்சில்களால் நாங்கள் பல விதமான டெண்டர்கள் வரும். ஆனால் அது இங்க இருக்கிற ஒரு லோக்கல் பிசினஸுக்கு அதை கொண்டே எப்படி அதை பதிவு செய்து எடுப்பதுன்னு தெரியாது. சோ முக்கியமா எங்கட ஈவன் தமிழ் சமுதாயத்தை எடுத்து பார்த்தோம்னா கூட ட்ரேடிஸ் இப்போது வந்திருக்கின்றார்கள். கான்கிரீட் பில்டர்ஸ், எலக்ட்ரிஷியன், பிளம்பர் என்று வந்திருக்கின்றது. ஆனா கவுன்சிலில் இருக்கின்ற ஒரு டெண்டரிங் ப்ராசஸை எப்படி எடுப்பதுன்னு அவர்களுக்கு தெரியாது. அதுக்கான ஒரு ஒர்க் ஷாப்பை நான் பிளான் பண்ணி இருக்கின்றேன். இந்த எல்ஜியில் இருக்கின்ற எந்த ஒரு பிசினஸா இருக்கின்றோம் அவர்களுக்கான ஒரு ஒர்க் ஷாப் நடக்கும். அதுக்கு பிறகு அந்த லோக்கல் ப்ரோக்யூர்மெண்ட் ப்ராசஸ்ல எப்படி அவைகளை பதிவு செய்து அவைகளுக்கு வேலை வாய்ப்பை எடுத்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுப்பதுன்றதை பார்த்துக்கொள்ளும். அதற்கு மேலதிகமாக நாளாந்தமாக வருகின்ற இஷ்யூஸ்களா இருக்கும். அது ரபிஸ் இல்லீகல் டம்பிங்கா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ரோட்டுல உள்ள பொத்தோலா இருக்கலாம். கிட்டடியில் எனக்கு சுங்காபியில் இந்த கோக்ஸ் லேன்னு சொல்லுவார்கள், எக்ஸ்ட்ரீமுக்கு பின்னால உள்ள லேனுக்கு அதிக அளவு அது அந்த இடத்தில் எனக்கு ஒரு முறையீடு ஒன்று வந்திருந்தது. போதைப் பொருட்களும் அல்கோல் பாவனையும் இரவல் அதிகமாக இருக்கின்றேன், அந்த இடம் டாக்கா இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போது அதை சுத்தி வர லைட் போடுவதற்கு நான் ரிக்வெஸ்ட் கொடுத்து கிட்டத்தட்ட அவர்கள் சொன்னார்கள் 12 மாதத்துல 16 மாசம் எடுக்கும் என்று சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன் உடனே உடனே ஓகே லைட் பவரை கூட்ட சொல்லி அப்புறம் இன்றைக்கு எனக்கு இமெயில் வந்திருந்துச்சு. அதை 3 to 6 மாதத்துக்கு அதை முடித்து தருவாரு. சோ 3 to 6 மாதத்தில் அந்த வீதி பளிச்சென்று தெரிஞ்சது என்றால் அது ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உண்டு எனக்கு கிடைத்தது. அதுக்கு பெருமை சொல்லக்கூடிய அப்படியே
அப்படியான விடயங்களை நாங்கள் கொண்டு வரலாம். ஸ்ட்ரீட்டில் உள்ள ஸ்ட்ரீட் லைட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், பார்க்கிங் ரோட்ல உள்ள பார்க்கிங் அதுகளை இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படியான விஷயங்களை நாங்கள் உடனடியாக அதுக்கு தேவையான இதில் ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் எங்களுக்கு அந்த உரிமைகளும் இருக்கின்றது. நிச்சயமா இப்பொழுது நீங்கள் என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்ற மேலோட்டமாக சொல்லியிருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது மேயரா இருந்தால் அவர்களுக்கு தங்களுக்கு ஆபீஸ் அல்லது அவர்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு வழி இருக்கும். எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களுடைய சேவைகளை பெறுவதற்கு அல்லது கம்ப்ளைண்ட் கவுன்சிலில் இருப்பவர்கள் உங்களோடு சந்திப்பதற்கோ அல்லது தேவைகளை பெறுவதானால் கவுன்சிலில் வந்து சந்திப்பா அல்லது உங்களுக்கு என்ற ஒரு இடம் இருக்கின்றதா அல்லது நீங்கள் அதற்கு எதிர்காலத்திலே அவர் ஏதாவது செய்ய இருக்கின்றீர்களா? நல்ல ஒரு கேள்வி. இது உண்மையில் இதை நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு கருத்து ஒன்று இருக்கின்றது, இது ஒரு முழு நேர வேலை என்று சொல்லி இலங்கையில் எல்லாம் அப்படித்தான் என்ற ஒரு அடிப்படையில் அதை கேட்கிறேன். இங்க பொறுத்தவரையில் என்னுடைய முழு நேர வேலையையும் செய்து கொண்டு இதையும் நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப நான் இதுவரை என்னத்தை செய்து கொண்டிருந்தோம், அதுக்கு மேலதிகமாக கவுன்சில் வேலை வேற. கவுன்சில் இந்த சேவை என்று சொல்லணும், வேலைன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு முழு நேர சேவை இல்லை, இது நாங்கள் ஒரு பார்ட் டைம் என்று தான் சொல்லுவோம். எங்களுடைய முழு நேர வேலையை செய்து கொண்டு இதையும் இது எங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்றால் கவுன்சிலால எங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸும் ஒரு மொபைல் நம்பரும் அவையில் அலோகேட் பண்ணியிருக்கணும். அதில் எங்களை தொடர்பு கொண்டு என்னை தொடர்பு கொள்ளலாம். இல்லை இந்த நேயர்கள் ஏதாவது உடனடியாக இந்த கவுன்சில் ஏரியாவில் இருக்கின்றார்கள் என்றால் இந்த இடத்துல அந்த கேள்வியை அனுப்பலாம். இல்லை என்றால் நிச்சயமாக அந்த இதுல கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இல்லாட்டி சோசியல் மீடியால மெசேஜ் பண்ணுங்க. இல்லை என்றால் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அதில் தொடர்பு கொண்டு கதைக்கலாம். ஆனால் பொதுவாக எங்களுக்கு அந்த தொலைபேசி இலக்கமோ இமெயில் பெட்டர். நாங்கள் அந்த கோலை மிஸ் பண்ணாலும் திருப்பி நாங்கள் கோல் பண்ணி அவர்களோட என்ன பிரச்சனை என்று கதைத்து விட்டு அதுக்கு தேவையான அதுக்கான அந்த அலுவலகத்தோடு நாங்கள் நேரடியான தொடர்பை உங்கள் சார்பில் ஏற்படுத்தி அந்த வேலையை மிக வெகுப்படுத்தி செய்யக்கூடியமா இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கும் நீங்களும் சாதாரணமாக ஒரு ரிக்வெஸ்டை கொடுக்கும் பொழுதும் வித்தியாசம் இருக்கின்றது. இந்த லைட் வேலை செய்யல என்று சொன்னது கூட, அதாவது இந்த இருட்டா இருக்கின்றது, அங்கே போதைப்பொருள் பாவனை இருக்கின்றது என்பதை சொல்வதனூட உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றார் சொல்லலாம். அப்படியான இடங்கள் இருக்கின்றது, இதனை சொல்லி நீங்கள் அதனை கவனித்ததனூடாக அதற்கு நன்மை பெற்றிருக்கின்றார்கள். அவை உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்தது போன்ற அல்லது இந்த கவுன்சிலே ஒரு செயற்பாட்டாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது உண்மையிலேயே அப்படிப்பட்ட விடயங்களை செய்யலாம். நேயர்களே, இணைந்திருக்கின்றீர்கள் வைகந்தளிவிய வான்வழித்தோடன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் காலச்சக்கரம் நிகழ்ச்சியோடு. காலச்சக்கரம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டுமானால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0284522393 மற்றும் வைபர் அல்லது வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். சக 6199829996 என்ற தொலைபேசி இலக்கங்களில் இணைந்து கொள்ளலாம். சரி சுஜர், நாங்கள் எதிர்காலத்திலே நிறைய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எதிர்காலத்திலே உங்களுடைய அரசியல் திட்டங்கள் அல்லது எதிர்கால செயற்பாடுகள் என்னென்ன விடயங்களை நீங்கள் திட்டமிட்டிருக்கின்றீர்கள், அதிலே அதுக்கான தமிழ் மக்கள்கிட்ட நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டங்களை சொன்னால் நாங்களும் அதுக்கான ஆதரவோடு உங்களுடைய செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கலாம். ஆகவே என்னென்ன திட்டங்கள் ஏதாவது வைத்திருக்கின்றீர்களா? நிச்சயமா. என்னை பொறுத்தவரையில் 2028 இந்த கம்ப்ளைண்ட் கவுன்சிலில் கிரீன் கட்சி சார்பாக சின்ன ஒரு பேக்ரவுண்ட் என்று சொல்லலாம். கம்ப்ளைண்ட் கவுன்சிலில் கிட்டத்தட்ட 230,000 பேர் இருக்கின்றார்கள். அதில் 5 ஓட் இருக்கின்றது, 15 கவுன்சிலர்ஸ் இருக்கின்றார்கள். இதுவரை காலமும் நாங்கள் வெண்போத்துல் ஓட்டில் தான் வேட்பாளர்கள் எங்கள் கட்சி சார்பாக வைத்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் எனக்கு 5 ஓட்டிலையும் வேட்பாளர்கள் இருக்கணும் என்னுடைய விருப்பம். அது சார்பான வேலைகள் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அதுக்கான ஒரு டீம் ஒன்றை நான் ஃபார்ம் பண்ணி இருக்கின்றேன். மற்றது இது கட்சியை ப்ரொமோட் பண்ணுவதற்கென்றதுக்காண்டி இல்லை, நான் எல்லா கட்சியிலையும் எல்லோரும் இருக்கணும் என்னுடைய விருப்பம். என்னோட மாற்று கருத்துக்கள் இருப்பது நல்ல, அது ஆரோக்கியமான விஷயம். உங்களுக்கு எது சரியென்று படுதோ, உங்களோட கொள்கைக்கு எது சரியென்று படுதோ அந்த கட்சியில் இருங்கள். என்னுடைய இன்னொரு விருப்பம், எங்களுடைய கட்சியின் மெம்பர்ஷிப், என்னோட கூட பேர் பொலிட்டிக்கலி இன்வால்வ் ஆகணும் என்னுடைய விருப்பம். ஸோ அது ரீதியான 2 ஒரு ஒர்க் ஷாப், ஒரு ஸ்பீச் மாதிரி நாங்கள் 2 தமிழ் அமைப்போடு சேர்ந்து செய்திருக்கின்றேன். ஸோ தமிழ் சமுதாயத்திலிருந்து
அரசியலுக்கான பங்களிப்பும் அரசியலில் ஈடுபடணும் வேண்டிய ஒரு எண்ணிக்கை அதிகரிக்கணும் என்னோட விருப்பம். நான் ஆரம்பித்து சொன்னது போல் பிராமி ஜெகன் என்னிடம் கேட்கவில்லை என்றால் நான் இந்த இடத்தில் இருக்க மாட்டேன். என்னுடைய அரசியலும் தொடர்ந்திருக்காது. அதே மாதிரி அரசியல் ரீதியான விருப்பங்கள் இல்லாட்டி நான் ஒரு ஆள் ஐடென்டிஃபை பண்ணா நான் கூடுதலாக அவர்களிடம் அதை கேட்பதும் கேட்பது இதுவரை கேட்டும் இருக்கின்றேன். ஸோ கூடுதலான என்கரேஜ் பண்ணணும் என்னுடைய விருப்பம். ஸோ பொலிட்டிக்கலி இன்வால்வ் ஆகணும் என்னுடைய விருப்பம். இன்னொரு விஷயம், நான் 2000 அடுத்த வருஷ எலெக்ஷனில் செனட் டிக்கெட்டில் 3வது இடத்தில் நான் இருக்கிறேன். ஸோ செனட்டில் 12 பேர் நியூ சவுத் வேல்ஸ் மாவட்டத்திலிருந்து போவார்கள். மரீன் ஃப்ரூக்கி எங்களுடைய லீட் கேண்டிடேட்டாக இருப்பார். நிச்சயமா அவர் எலெக்டட் ஆவார். 2வது இன்னொரு எடி என்ற ஒரு கவுன்சிலர் ஆள் இருக்கின்றார். 3வது இடத்தில் நான் எலெக்டட் ஆக இருக்கின்றேன். ஸோ நான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆனால் நான் 2028க்கான வேலைப்பாட்டுக்கான ஒரு அடித்தளமாக இது இருக்கு. 2028 நான் நினைக்கின்றேன் எங்களுடைய கட்சியின் வளர்ச்சியும் அதே நேரத்தில் இந்த 4 வருடத்தில் நான் தயார்படுத்துகின்ற வேலைகளும் 2028 எலெக்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நான் அதிகரித்து அந்த இடத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளையும் நான் உருவாக்கலாம் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய பயணம் 2028க்கான செயல்பாடாக இப்ப இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் செனட் டிக்கெட்டில் இருக்கின்ற அட்வான்டேஜ் என்னவென்றால், நீங்க நியூ சவுத் வேல்ஸ் மாவட்டத்தில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், இது அப்பர் ஹவுஸ் என்று சொல்லுவார்கள், நீங்கள் எந்த இடத்தில் இருந்தும் வாக்களிக்கலாம். அதனால் 2028 ஒரு ஃபெட்ரல் சீட்டை வின்னாகிறதுக்கு, அதுக்கு நியூ சவுத் வேல்ஸில் ஒரு தமிழால் வின்னாகிறதுக்கு எல்லா தமிழ் மக்களும் பங்களிக்கலாம் என்றதுக்கான ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் நான் தெரிவிக்கின்றேன். நிச்சயமாக உண்மையிலேயே எனக்கு ஒரு கவலை இருந்தது என்னன்னு சொன்னால், வெளிப்படையா சொல்வதிலே ஒன்றுமில்லை. என்னுடைய வீடு கேம்ப்லான் கவுன்சில் இருந்தாலும் நான் இப்போ தற்போது இருக்கின்றது பரமெட்டா பகுதியிலே. உங்களுக்கு ஓட் போட முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. அன்று நான் அந்த வீட்டிலே அங்கே பதிவுகளை இங்கே மாற்றிய காரணத்தினால் அது செய்ய முடியாமல் போய்விட்டது. சரி, எதிர்கால திட்டங்களை பற்றி சொல்லியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற வகையிலே மாற்றம் பெற இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே மாற்றங்கள் என்பது திடீர் என்று வருகின்றது. ஆகவே நீங்கள் செனட்டுக்கு போவதிலே எந்த ஐயமும் இல்லை. உங்களுக்கான அந்த வார்த்தை என்று நாங்கள் நேர்கள் சார்பாக கூறிக்கொண்டு, ஒரு புதிதாக இப்பொழுது எங்களுடைய இளைய சமுதாயத்தினர் பலர் படிக்கின்றார்கள். HSC முடித்து பாடங்கள் நெறிகளை தெரிவு செய்கின்றார்கள். ஒரு அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு மாணவன் அல்லது அரசியலுக்கு வர வேண்டும் என்று எதிர்காலத்திலே திட்டமிடுகின்ற ஒருவர், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கோ 2 வருஷத்துக்கு இருந்தால் அரசியலுக்கு வர வேண்டும், என்னென்ன விடயங்களை படிக்க வேண்டும் அல்லது என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும்? ஒரு வெற்றியாளனாக நீங்கள் சொல்வதானால் என்ன சொல்வீர்கள்? என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்ன பேஷன் இருக்கு, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கின்றதோ அதை நீங்கள் இன்னும் பலப்படுத்துன்றது நான் நினைக்கின்றேன். என்னை பொறுத்தவரை நல்ல. இப்போ எனக்கு உதாரணத்துக்கு என்னுடைய அரசியல் ரீதியான பயணத்துக்கு எனக்கு மிகவும் ஒரு பேஷனேட்டடான ஒரு விஷயமா இருந்தது ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ அதை பற்றி எனக்கு எவ்வளவுத்துக்கு விளக்கம் தெரிகின்றதோ, அந்த விடயத்தை பற்றி எனக்கு எவ்வளவுத்துக்கு கதைக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அவ்வளவுத்துக்கு என்னுடைய பலமாக இருக்கும். எல்லோருக்கும் எல்லாம் தெரியணும் என்ற அவசியம் இல்லை. உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை வைத்துக்கொண்டு உங்களோட பலத்தை அதிகரித்துக் கொண்டு போகலாம். எனக்கு எதிர்காலத்தில் நான் என்னை பலப்படுத்துவதற்கு நான் பாவிப்படுத்திக்கொண்டு பர்சனல் டெவலப்மெண்ட் என்று நான் சொல்லுவேன். கூடுதலாக ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு மீடியாவில் நாங்கள் என்னத்தை சரியாக சொல்லணும், என்னத்தை பிள்ளையாக சொல்லக்கூடாது, டூ அண்ட் டோன்ஸ் என்று சொல்வார்கள், அப்படியான ஷார்ட் கோர்ஸ்கள் அதுகளை நான் தயார்படுத்தினேன். அதே மாதிரி லீடர்ஷிப் அப்படியான முயற்சிகளை நான் எடுத்திருந்தேன். இது ஒரு இன்டென்ஷன் என்ற விட எனக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணணும், என்னை நான் ஒரு ஒரு கணிப்பீடு ஒன்று செய்யணும். அதே நேரத்தில் எனக்கு என்னத்தை ஃபர்தரா எனக்கு மிஸ் பண்ற விடயங்கள் என்ற அந்த விடயங்களை நாங்கள் இனங்கண்டு அதை செயல்படுத்தினோம்னா, அதே நேரத்தில் இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு லோவில் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கலாம், இல்லாட்டி ஃபைனான்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அது அந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை பற்றி கதைப்பதற்கு அது ஒரு போனஸான ஒரு ஸ்கில் செட்டா இருக்கும். ஆனால் அரசியல் என்று பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு பொது விதமான ஒரு வழி இருந்திருந்தால் நான் நினைக்கின்றேன் அதை காணும். மற்றது மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு மனப்பான்பு இருப்பது நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல ஒரு இதை நினைக்கிறேன். என்றால் அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் வேறு எண்ணங்கள் இருந்தது என்றால் அது வெகு விரைவில் உங்களை
படுக்க விட்டுரும் என்று நினைக்கின்றேன். உங்களை will bring you down. So I think உங்களோட end goal is important. அதே நேரத்தில் சேவை மனப்பாம்பு, அதே நேரத்தில் எண்ணத்தை நான் இந்த மக்களுக்காகவோ இல்லாட்டி யாராவது people that கதைக்க முடியாம இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் எண்ணத்தை செய்து முடியலும் என்ற அந்த ஒரு கருத்தொன்று இருந்துச்சு என்றால் நினைக்கிறேன் அது உங்களை நீண்ட தூரத்துக்கு பயணிக்க விடும். நிச்சயமாக, அதாவது ஒரு சேவையாளராக இருக்க வேண்டும், சேவை மனப்பான்மையுடையவராக இருக்க வேண்டும் என்பது பார்க்க தெரிகின்ற. அதை விட உங்களுக்கு தெரியும், பல இடங்களில் உங்களை கண்டிருக்கின்றேன். சேவைகள் ஒரு தன்னார்வ அடிப்படையிலே சேவை செய்வர்களோடு நீங்கள் நிற்பதை கண்டிருக்கின்றேன். அப்படியானால் முதலாவது கொள்கை ஒன்று இருக்க வேண்டும், ஒரு சேவை மனப்பான்மை. அதை இல்லாவிட்டால் அதிலே வெற்றி பெறுவது என்பது கஷ்டம் என்று நினைக்கின்றேன். சரி, இப்பொழுது தமிழ் மக்களிடையே உண்மையிலேயே தமிழ் மக்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே குறுகிய, அதாவது 10-12 வருடங்களாக வந்து அந்த பதிவிட உரிமை இல்லாது இருப்பவர்கள் இப்பொழுது போராட்டம் ஒன்றை பஞ்ச்போல் பகுதியிலே நடத்தி வருகின்ற 105 நாட்களை தாண்டி இருக்கின்றது. அதில் உங்களையும் பல நாட்களாக சந்தித்திருக்கிறேன். நீங்கள் அங்கே வந்து சேவை அடிப்படையிலே பல விடயங்களை செய்திருக்கின்றீர்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து அப்படி இருக்கின்றது? அந்த அந்த அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு என்ன தமிழ் மக்கள் என்ன செய்யலாம்? அது இப்படி செய்வது தொடர்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்ன நினைக்கின்றீர்கள்? நான் இந்த கருத்தை நான் இதுவரை தனிப்பட்ட ரீதியா எல்லோருடையும் பகிர்ந்து கொண்டிருக்கேன். இந்த நேரத்தில் நீங்க இந்த கேள்வியை கேட்டபடியா நான் சொல்றேன், இது ஒரு என்னுடைய பதில். நான் இந்த இடத்தில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தொகுதியோ இல்லாட்டி இந்த லேபர் கட்சி இப்பொழுது ஒரு முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் இது ஒரு அரசியல் காரணம். அந்த அரசியல் காரணம் என்னத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்னவென்றால், அடுத்த தேர்தலில் அவர்கள் இதை அகதிகள் என்ற ஒரு கொள்கையை வைத்து தாங்கள் தோத்ததாக இருக்கக்கூடாது என்ற ஒரு மனப்பாம்பு இருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்றால், 12 வருஷத்துக்கு முதல் டோனி அபர்ட், மற்றது ஜூலியா கில்லர்ட், கெவன் ராட் தோத்தது, ஜூலியா கில்லர்ட் தோத்தது, டோனி அபர்ட் வந்தது. அதுக்கு பிறகு வைத்திருந்த கொள்கைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம் என்றால், அவர்கள் எடுத்த ஒரு முடிவு என்னென்றால், இந்த ரெஃப்யூஜிஸ் பாலிசியாலாம் தாங்கள் தோத்து என்ற ஒரு இது ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரி ஆந்தனி அல்பனீஸுக்கு அடுத்த எலெக்ஷனை தோக்கக்கூடாது. அது அவர் அது அரசியல் அந்த அகதிகள் பிரச்சனை என்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. ஆனா அவருக்கு பொறுத்தவரையில் இது ஒரு பிரச்சனை. இதை தவிர நாங்கள் இருக்கின்ற உதாரணத்துக்கு இன்ஃபிளேஷன் ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. மற்றது இந்த பலஸ்தீன் இஷ்யூ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. பெருமளவான முஸ்லிம் மக்கள்கள் இப்பொழுது எதிர்ப்பு வாக்கை செலுத்தணும் என்ற ஒரு நிலைமையில் ட்ரெடிஷனலாக லேபருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாக்கு. ஈவன் அவர்கள் இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற இடம் டொனிபர்க் ஒரு சீட் கூடிய ஒரு மார்ஜினல் சீட். அப்படி ஒவ்வொரு மார்ஜினல் சீட்லையும் இப்போது முஸ்லிம் கேண்டிடேட் ஒரு வேட்பாளர்களை கொண்டு வந்து போடுகின்றார்கள். சோ அந்த அடிப்படையில் அவர்கள் எல்லா விதத்திலையும் தங்களை பாதுகாப்பாக அடுத்த எலெக்ஷனுக்கு போகணும் என்ற முழு முயற்சியிலையும் இவர்கள் எடுத்து கொண்டு போகின்றார்கள். இதுக்கு மாற்றம் கொண்டு வரணும் என்றால் என்னுடைய கருத்தின்படி ஒன்று பிரஷர் தேவை. இது அது இன்டர்னலாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பிரஷர் இல்லாமல் தாங்கள் தோப்பம் இல்லாட்டி இவர்களுக்கு ஒரு சாதகமான முடிவெடுக்காட்டி தோப்பம் என்ற ஒரு எண்ணத்தை இல்லாட்டி ஒரு நிலைமைக்கு தள்ளுபடி செல்லும் வரையிலே அவர்கள் எங்களுக்கு சார்பாக ஒரு நாளும் ஒரு முடிவெடுக்க போறது இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு பயம் அவர்களுக்கு இந்த எதிர்கட்சியால் இதை ஒரு அரசியல் படுவார்கள் என்ற நிலைமை வரும் என்றால் எதிர்கட்சியின் ஆதரவையும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற இது ஒரு ஹியூமனிடேரியன் ஒரு இஷ்யூ, அகதியான ஒரு ஹியூமேனான வகையில் இதை பார்க்கணும் என்ற ஒரு அடிப்படையில். ஏனென்றா கிட்டத்தட்ட 25 இண்டிபெண்டன்ட் எம்பிஸ் இதுக்கு 25 பேர் பிளஸ் கிரீன்ஸ் இதுக்கு சார்பாக முழு ஆதரவையும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் எப்படி மற்றவர்களுடைய ஆதரவையும் நாங்கள் இதில் போட்டு எதிர்கட்சிக்கும் இதை ஒரு பிரஷராக போட்டோம்னு சொன்னா நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஒரு மாற்றுப்பட்ட ஒரு எங்களுக்கு சார்பான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம்ன்றது என்னுடைய கருத்து. இல்ல, நான் இதை இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகள் இருக்கின்றது. இதுதான் சரி என்று இல்லை.
எல்லா விதத்திலையும் நாங்கள் அனுபவம் எது வெற்றி பெறுகின்றதோ அதை பெற்றுக்கொள்வோம். நிச்சயமா இதுல ஒரு முள்ளி சேலை போட்டது போன்ற ஒரு நிலைமைதான். அவர்களை வெளிப்படையாக டோனி பர்க் சொல்ல போவது இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்தபடியும், ஆனாலும் அந்த போராட்டக்காரர்களும் தாங்கள் நிற்பாட்டுவதாக நான் அவர்களுடைய நேர்காணல் கண்ட பொழுதும் அவர்கள் இதை நாங்கள் நிறுத்த மாட்டோம். ஆனால் பின்புலத்திலே ஒரு சில நன்மைகள் நடந்து கொண்டிருப்பது போலும் தோன்றுகின்றது. இது எப்படியோ எங்களுடைய தமிழ் மக்களுக்குள்ளே இப்பொழுது பேசப்படுகின்ற பிரச்சனை இது முக்கிய பிரச்சனையாக இவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் இருந்து மக்களிடையே பேசப்பட்டு வருகின்றது.